ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். 4 உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு ஸ்மாஷ் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பீசஸாக அப்படியே பொடிச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொடிச்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் தாளிப்புளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 3 பெரிய சைஸ் பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவெல்லாம் போட்ட உடனே இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா மசாலா கரிஞ்சு போயிடும். மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணினதும் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த மசாலாஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு அதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து அந்த மசாலாவில் நல்லா கோட்டாகிற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு பரட்டிடக்கூடாது. ஜஸ்ட் அந்த மசாலாவெல்லாம் நான் உருளைக்கிழங்குல வந்து நல்லா ஒட்டுற மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா போதும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே நம்ம வந்து கல்லுப்பு ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்குறோம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பத்தாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பத்தலை, நான் வந்து கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கையளவுக்கு வந்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தலை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெசிபிக்கு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதே இந்த மல்லித்தலை தான். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரச சாதத்துக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான சைடிஷ். நம்ம இதை வச்சு அப்படியே கூட உருளைக்கிழங்கு போண்டா கூட செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இன்னும் ஃபர்தராக நம்மளோட சேனலில் வர அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.